பிரதமரை மாற்ற ஆர்எஸ்எஸ் விருப்பம் தெரிவித்திருப்பதாக சஞ்சய் ராவத் பரபரப்பு பேட்டி அளித்திருக்கிறார். இதனிடையே ஓய்வை அறிவிக்க ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு பிரதமர் மோடி சென்றாரா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. नागपुर में थे, उनका सितंबर में रिटायरमेंट है। किस तरीके से देखते हो? सितंबर में रिटायरमेंट का एप्लीकेशन लिखने के लिए शायद वो आरएसएस मुख्यालय गए। मेरी जो जानकारी है 10-11 साल में कभी मोदी जी गए नहीं। मोदी जी गए हैं वो बताने के गए हैं मोहन राव भागवत जी से कि टाटा बाय बाय मैं जा रहा हूँ। अब देखिए दो बातें हैं आरएसएस की जो मेरे समझ में आई है। एक तो मोहन राव भागवत यानी सरसंघ चालक और पूरा संघ परिवार देश के नेतृत्व में बदलाव चाहता है। अब मोदी जी का समय खत्म हो गया है और देश में बदलाव चाहता है और बीजेपी का राष्ट्रीय अध्यक्ष भी अपने मर्जी से चुनना चाहता है, तो इसलिए मोदी जी वहां गए थे। मोदी जी जा रहे हैं। नागपुर में थे, उनका सितंबर में रिटायरमेंट है। किस तरीके से देखते हो? सितंबर में रिटायरमेंट का एप्लीकेशन लिखने के लिए शायद वो आरएसएस मुख्यालय गए। मेरी जो जानकारी है 10-11 साल में कभी मोदी जी गए नहीं। मोदी जी गए हैं वो बताने के गए हैं मोहन राव भागवत जी से कि टाटा बाय बाय मैं जा रहा हूँ। अब देखिए दो बातें हैं आरएसएस की जो मेरे समझ में आई है। एक तो मोहन राव भागवत यानी सरसंघ चालक और पूरा संघ परिवार देश के नेतृत्व में बदलाव चाहता है। अब मोदी जी का समय खत्म हो गया है और देश में बदलाव चाहता है और बीजेपी का राष्ट्रीय अध्यक्ष भी अपने मर्जी से चुनना चाहता है, तो इसलिए मोदी जी वहां गए थे। मोदी जी जा रहे हैं। नागपुर में थे, उनका सितंबर में रिटायरमेंट है। किस तरीके से देखते हो? सितंबर में रिटायरमेंट का एप्लीकेशन लिखने के लिए शायद பிரதமரை மாற்ற ஆர்எஸ்எஸ் விருப்பம் தெரிவிக்கிறது என்று சஞ்சய் ராவத் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து இது குறித்து நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு விஜய் சங்கர் இணைக்கிறார். வணக்கம் சார். இது குறித்து நமக்கு அதிகாரப்பூர்வ தகவல் வர வரைக்கும் நம்ம கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்பது எப்போதும் செயல்பாடு ஒரு ரகசியமாக தான் இருக்கும். ஒரு விஷயம் என்னன்னா ஆர்எஸ்எஸ் உடைய கட்டுப்பாட்டுல தான் பிஜேபி இருக்குன்னு நமக்கு தெரியும். முன்னாடி இந்த ஜனசங்கத்துல ஒரு சின்ன வரலாறு சொல்றேன். ஜனசங்கத்துல ஒரு தலைவர் இருந்தாரு, மௌலி சந்திரான்னு சொல்லி. அவர் ஜெனரல் செக்ரட்டரி ஜனசங்கம் தான் ஃபர்ஸ்ட் பிஜேபிக்கு முன்னாடி இருந்த அமைப்பு. அவர் ஆர்எஸ்எஸ் உடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடாதுன்னு சண்டை போடுறாரு உள்ளுக்குள்ள. அவர் ஃபைட் பண்றாரு. இது தனியான ஒரு வலதுசாரி கட்சியா இருக்கணும், ஆர்எஸ்எஸ் ஈடுபடுங்கன்னா என்னன்னா அவர் உடனே ரிமூவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியில் ஆட்சிக்கு வருது வாஜ்பாய் காலத்துல தான் ஆட்சிக்கு வருது. ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சி பிடிக்கிறாங்க. அப்போ 6 வருஷம் ஆட்சியில இருக்கும்போது வாஜ்பாய் அப்படியே வச்சிருக்காங்க. ஆனா வாஜ்பாய் அவங்க வச்சிருந்த காரணம் என்னன்னா அவர் ஒரு எல்லாருக்கும் ஏற்புடைய மனிதராக இருக்கிறார். ஒரு கூட்டணியை கட்டு தான் இந்த நாட்டுல நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும் யதார்த்தமா நிறைவு புரிஞ்சுக்கிட்டு அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் உள்பட பல கட்சிகள் கூட்டணிக்கு அவர் தலைவராக போட்டு அவங்க அது செயல் தந்திருந்த ஒரு டாக்டிக்கல் லைன். ஆனால் 6 வருஷத்துக்கு பிறகு வாஜ்பாய் தோக்கும் போது என்ன பண்றாங்கன்னா அவரை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. நீங்க ஆர்எஸ்எஸ் கொள்கையிலிருந்து வந்தவங்க தனி மனித வழிபாட்டை நீங்க வளர்க்குறீங்க, பர்சனாலிட்டி கல்ட்டை வளர்க்குறீங்க அப்படி சொல்லி அவரை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அப்ப என்ன ஆயிடுதுன்னா அது நம்ம இயக்கத்துக்கு நல்லதில்லை, ஆர்எஸ்எஸ்ல யாரும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்பவே வாஜ்பாய் மேல ஒரு கோபம் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அவருக்கு தனியான ஒரு ஃபாலோயிங் வருது இந்தியா ஃபுல்லும். அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. இருந்தாலும் அவர்கள் ஏன் அவரை ரீட்டைன் பண்ணாங்கன்னா பவர், அதிகாரம் அவங்களுக்கு தேவையா இருக்கு. அதுக்கு அவர் தான் சரியான வச்சிருந்தாங்க. அப்போ அத்வானி என்ன பண்றாருன்னா அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு. நான் ரத யாத்திரை நடத்தினேன், இந்த கட்சியை இவ்வளவு பெரிய அளவுக்கு கொண்டு போனா, ஆனா எனக்கு பிரதமர் வாய்ப்பு கிடைக்கலன்னு அவருக்கு வருத்தம் இருக்கு. இப்ப அவருக்கு என்ன தோணுதுன்னா ஏன் மக்கள் எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு தலைவராக நம்ம இல்ல அப்படின்னா வாஜ்பாய் மாதிரி நம்ம ஆகணும்னு நினைச்சிட்டு என்ன பண்றாருன்னா அவர் கொஞ்சம் தன்னுடைய இமேஜை மாத்த நினைக்கிறாரு. அப்ப பாகிஸ்தானுக்கு போறாரு. பாகிஸ்தானுக்கு போயிட்டு ஜின்னாவோட நினைவிடத்துல போய் அவர் ஒரு தேசியவாதின்னு சொல்லிடுறாரு. உடனடியா ஆர்எஸ்எஸ்க்கும் இங்க இருக்கிற பலருக்கும் அதிர்ச்சி. அவரை உடனே ரிசைன் பண்ண சொல்றாங்க. பார்லிமெண்டரி பார்ட்டி லீடர் அதுல ரிசைன் பண்றாங்க. அப்ப என்னன்னா 2 பேரும் அவங்களுக்கு வேண்டான்னு பாக்குறாங்க. ஏன்னா இவர் தேசியவாதின்னு சொல்றதை அவங்க ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவர் பிரிவினைவாதிங்கிறோம், மதவாதிங்க இவங்களுடைய சொல்றதுனால.
இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த நேரத்துல வந்து அடுத்த கேண்டிடேட் இல்ல, அடுத்தது யாரை முன்னிறுத்தினா அப்ப வந்து மோடி தன்னை முன்னிறுத்திக்கிறாரு. குஜராத் கலவரம் குஜராத்ல அப்படின்னு சொல்லி அவர் வரும்போது அவரை வந்து அப்படியே மேல வராரு அடுத்த பிரதமர் வேட்பாளராக. அந்த நேரத்துல இந்தியாவில் இருக்க முதலாளிகள் வந்து மோடியை வந்து டெவலப்மெண்ட் மேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் சிங்கூர்ல இருந்து துரத்தப்பட்ட நானோ ஃபேக்டரி வந்து அங்க வச்சுக்கிறாங்க, டாட்டாவுடைய நானோ ஃபேக்டரி. அதுக்கு பிறகு குஜராத்ல இருந்து முதலீடுகள் அதிகம் வச்சு குஜராத் மாடல்னு ஒண்ணு ஒரு மிக்ஸ் கிரியேட் பண்றாங்க. அப்ப வந்து அவரை வந்து நினைச்சுக்கிறார். ஆனா மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அப்ப மோடி ஜெயிச்சிடுறாரு. பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து மோடியை சப்போர்ட் பண்ணுது. ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் வந்து தனி மனித இதுல தான் அவருடைய இமேஜ் பில்டிங் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு முன்னாடி. அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் ஒரு வருஷத்திலேயே வந்து இதெல்லாம் நூராணி அவர்கள் எழுதிய புத்தகத்துல தானே இருக்கு. ஒரு வருஷத்திலேயே வந்து அமித்ஷா வந்து அவங்க நாக்பூர் கூப்பிட்டு நீங்க பண்றது சரியில்லைன்னு கண்டிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவரை வந்து தொட முடியாத இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு வந்து அதிகமாக ஒரு பாப்புலர் லீடர் அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதாவது அவங்களுடைய கேண்டிடேட் ஒரு எல்லா பகுதி மக்களும் வந்து அவருக்கு அவரோட ஆதரவு இருக்கிறதுனால அவரை வந்து பொறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிதான் இருக்கு. இப்போ ஒரு 3வது முறை வந்ததுனால இப்போ வந்து ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு புகைச்சல் இருக்கு. ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா பலருக்கு தெரியாது, மோடியை வந்து ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்தது வந்து மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் தலைவரின் அப்பா, அவருடைய தந்தை தான் அவரை கொண்டு வர்றாரு. மோடிக்கும் பகவத்துக்கும் ஒரே வயசு தான், 1950 பிறந்தாங்க. இருந்தாலும் அவர்களுக்குள் சில பிரச்சனைகள் உள்ள வந்து சில விஷயங்களை வந்து மோகன் பகவத் ஓப்பனாவே இந்துக்கள் எல்லாம் சகோதரர்கள் அப்படின்லாம் சொல்லி பேச தொடங்குறாரு. ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இந்த நேரத்துல வந்து மோடிக்கு எதிரான ஒரு மனநிலை போன தடவை வந்து சீட்டு குறைஞ்சதுல மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டி கிடைச்ச பார்ட்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு 40-50 சீட்டை லூஸ் பண்ணி நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கட்சிகளின் தயவுல தான் நிக்குது. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், இது வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் தான், நான் வந்து இது இப்படிதான் இருக்கும் என்ன தோன்றுக்குன்னா இனிமேல் இவரை வச்சு நடத்த முடியாது, காரியத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லது வந்து இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பிராக்டிஸ் என்னன்னா அவரை விட வாஜ்பாய் போல ஒரு சாஃப்டான ஒரு ஆளை கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி இருக்கலாம். அடுத்த தேர்தலில் மோடியானால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா மோடி வந்த பிறகு பல மாநிலங்கள் தோல்வி, பல இடங்களில் தோல்வி இருக்கு, பல இடங்கள் ஜெயிக்கிறாங்க. ஆனா முன்னாடி மாதிரி இந்த சோ கால்ட் மோடி மேஜிக்ங்கிறது இன்னைக்கு சந்தேகத்திற்குள்ள இருக்கு. ஆர்எஸ்எஸ்க்கு அவர் இனிமே பயன்படுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கலாம். அந்த கேள்வியில இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நிதின் கட்கரியோ உள்ளுக்குள்ள அதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. நிதின் கட்கரிக்கும் மோடிக்கு பிரச்சனை இருக்கு, ராஜ்நாத் சிங்க்கும் அவருக்கும். ஏன்னா எல்லாமே அங்க வந்து முடிவு செய்யறது அமித்ஷாவும் அஜித் தோவல் தான். அப்ப அவங்களுக்கே வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு அதிருப்தி இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே காரணம் மோடி தான் வாக்குகளை பெற முடியும் அவங்களுக்கா தாங்கிட்டு இருக்காங்க. இப்போ வாக்குகளை பெற முடியாத ஒரு சூழல் வந்துருச்சுன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றி இருக்குன்னு தோணுது. அதுல இருந்து இது உண்மையாக கூட இருக்கலாம். அதேமா அடுத்தது வந்து இன்னும் சாஃப்டான எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வாஜ்பாய் போல ஒரு நிதின் கட்கரி போல ஒரு ஆளை வந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உள்ளுக்குள்ளேயே ஒரு புகைச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் வருங்கால நாட்கள்ல அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் இருக்க போகுது அப்படின்றத. இணைந்தமைக்காக நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.